உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சூர்யா, உனக்கு இந்த Dress செம்மையா இருக்கு. துர்காமா, உங்க செலக்ஷன் சூப்பர். நானும் அதுதான் சொல்ல வந்தேன். நீயே சொல்லிட்ட. என் செலக்ஷன் நல்லா தான் இருக்கும். சூப்பரா இருக்கு. ஏய், இந்த அதிக பிரசங்கத்தனம் தான் வேணான்னு சொல்றது. இப்போ உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா? கேட்காம இருந்தாலும் உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அத சொல்லிதானே ஆகணும். எது? என்ன உண்மை? அது ஒரு சுமாரான பையனுக்கு இல்ல ஒரு அழகான பையனுக்கு ஒரு அழகான பொண்ணு என்ன இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா Dress எடுத்து தரானா சான்ஸே இல்ல. அப்போ அந்த பொண்ணு மனசுல அந்த பையன் எவ்வளவு ஆழமா இருப்பான் தெரியுமா? ஏய், அதெல்லாம் எதுவும் கிடையாது. என் ட்ரெஸ் சைஸை நீ வீட்டில் இருக்கவங்க மூலமா தான் கேட்டு தெரிஞ்சிருப்ப. எல்லாத்துலயும் இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணாத. அதை முதல்ல நீ மாத்து. தெய்வமா, வா போலாம். பேக் கொடு. வா. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. தேவிமா வா. துர்காமா, என் Dress சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் டா செல்லம். சூர்யா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா பேசுறதுக்கு இப்ப என்ன இருக்கு? நான் வரல. ப்ளீஸ் வாங்க. ஏன்? ஏய் சூர்யா, துர்காமா கூப்பிடுறாங்கல்ல, போங்க பேசிட்டு வாங்க. போங்க, நான் வெயிட் பண்றேன். ப்ளீஸ் வாங்கல. என்ன சொல்லு? நான் உங்ககிட்ட அப்படி பேசிருக்க கூடாது. என் தப்பு தான். நான் உங்களை லவ் பண்றேன். அது உங்களுக்கு பிடிக்கல. அத உங்களால ஏத்துக்க முடியல. அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக தேவிய கஷ்டப்படுத்துவீங்களா? தேவிக்கு போக இஷ்டமே இல்ல. என் மேல இருக்கிற கோவத்துல நீங்க தப்பான முடிவெடுத்துட்டீங்க. நீங்க உங்க வைஃபை இன்னும் மறக்கல. அது எனக்கு புரியுது. ஆனா தேவி கஷ்டப்படுறாளே. அவ அமெரிக்கா போலனா சந்தோஷமா இருப்பான். அவளுக்காகவாவது நீங்க உங்க முடிவை மாத்திக்கலாமே. ப்ளீஸ். இப்போ ஒன்னும் கெட்டு போல. நான் நீங்க இருக்கிற பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். ப்ளீஸ் சூர்யா, யுஎஸ் போகாதீங்க. ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ். சரி, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. நான் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுறேன். என்ன அப்படிலாம் சொல்லுவேன்னு எதிர்பார்த்தியா? நெவர். இப்போ உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உன்கிட்ட இருந்து என் குழந்தை தேவியை காப்பாத்துறதுக்கு தான் நான் யூஎஸ்கே போறேன். இதை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாட்ஸ் யுவர் நேம்? தேவி. ஓ அப்படியா? எந்த ஊர் போறீங்க? நாங்க யுஎஸ் போக போறோம். தேவிமா, ஓகே ஓகே. வா போலாம். நான் துர்காமா கிட்ட பேசிட்டு வரேன். அதுக்கெல்லாம் டைம் இல்ல. வா போலாம். வா. நான் வர மாட்டேன். துர்காமா கூட பேசிட்டு தான் வருவேன். உட்காருங்கம்மா. தேவிமா, சூர்யா தான் சொல்றாருல, நீ போயிட்டு வா. குட் கேர்ள்ல, அப்பா கூட போ. துர்காமா, நான் போயிட்டு வரேம்மா. தேவிமா, வா. வரேன் துர்காமா, நான் போயிட்டு வரேன். பாய். ஓகே பாய். வரேம்மா.
டிலேன்னு சொல்றாங்க. துர்காமா தேவிமா என்னாச்சு என்னாச்சு சொல்லுங்க. சார் உங்க ஃப்ளைட் வந்து ஒரு 2 hours லேட் சார். நீங்க பேசஞ்சர் பேல வெயிட் 2 பண்ணுங்க. hours லேட்டா? என்ன ஆமா சார் சார். ரீசன்? இல்ல சார், கிரிட்டிக்கல் கிளைமேட் கண்டிஷன். அதனால தான் உங்க ஃப்ளைட் டிலே ஆயிருக்கு. நீங்க வெயிட் பண்ணுங்க. எல்லாம் என் நேரம் தான். ஃப்ளைட் 2 hours லேட் ஆமா. எனக்கு ஃப்ளைட்டுனா வயிற்ற கலக்கும். வாழைப்பழம் சாப்பிட்டா பேலன்ஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஓ, நீங்க பழம் சாப்பிட்றீங்களா சார்? பழம் வேணும்னாலும் இருக்கு. இல்ல இல்ல வேணாம். எனக்கு உங்க பிரச்சனை எதுவும் கிடையாது. துர்காமா இந்த ஃப்ளைட் டிலே ஆச்சுல, அதுக்கு காரணம் கண்டிப்பா மாரியம்மாவா தான் இருக்கும். அப்படியா? எப்படி? எனக்கு நல்லா தெரியும். மாரியம்மா ஏதோ பிளான் வச்சிருக்காங்க. அவங்க எது பண்ணாலும் கண்டிப்பா நம்ம நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க. அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க. ம், நீங்க அமெரிக்காக்கு போனதும் அப்படியே எனக்கும் ஒரு வேலை பார்த்து கொடுத்துருங்க. நானும் அமெரிக்கா வந்து செட்டில் ஆயிடுறேன். ஏன் அங்கேயும் வந்து டார்ச்சர் பண்றதுக்கா? என் குழந்தையோட நான் சந்தோஷமா நிம்மதியா இருந்தா உனக்கு பிடிக்காது இல்ல? இல்ல, நான் தேவியை பிரிஞ்சு எப்படி இருக்க போறேன்னு தெரியல. அதான் நானும் அங்க வந்து செட்டில் ஆயிடலாமான்னு பாக்குறேன். உன்னை அமெரிக்கால போலீஸ் வேலைக்கெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஓ, ஆ ஆ, அப்போ நான் பேசாம படிச்சு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஆயிடுறேன். அப்ப வேலை கிடைக்கும்ல. வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.